தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நிறைந்த மாவட்டமான திருநெல்வேலி பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் வாழ்பவர்களில் 40% திருநெல்வேலி, தூத்துக்குடியைச் சேர்ந்தவர்களே. சென்னையின் பெருமைக்கு காரணம் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மக்களே. தமிழ்நாட்டின் பள்ளி ஆசிரியர்களில் 40% பேரும், கல்லூரி ஆசிரியர்களில் 30% பேரும் நெல்லையையும் அதன் சகோதர மாவட்டமான தூத்துக்குடியை சார்ந்தவர்களே. தமிழ்நாட்டின் இரண்டாவது நெற்களஞ்சியம் நெல்லைதான். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் ஒரு திருநெல்வேலியைச் சேர்ந்த நபர் தெரிந்தவராக கண்டிப்பாக இருப்பர். இந்தியாவில் உள்ள பன்னாட்டு நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருக்கும் தமிழர்களில் பெரும்பான்மையானவர்கள் நெல்லையைச் சேர்ந்தவராகவே இருப்பார். நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த தொழில் அதிபர்கள் டி.வி. சுந்தரம், ஐயங்கார், எஸ். அனந்தகிருஷ்ணன், பத்மசிங், ஐசக்வி, ஜி.பி. பன்னீர் தாஸ், எம்.ஜி. முத்து, வசந்த் அண்ட் கோ, சிவந்தி, ஆதித்தனார் போன்ற எண்ணற்ற தொழிலதிபர்கள் இருக்கின்ற மாவட்டம். தமிழ்நாட்டில் உள்ள ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி தாமிரபரணிதான். தென் இந்திய 8 ஜீவநதிகளில் தமிழகத்தின் ஒரே நதி தாமிரபரணிதான். தாமிரபரணிதான் நெல்லை மற்றும் சகோதர மாவட்டங்களான தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரியின் தாகம் தீர்க்கிறது. தமிழக நதிகளில் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் பயணித்து தமிழ்நாட்டில் கடலில் கலக்கும் ஒரே தமிழக நதி தாமிரபரணி தாய்தான். தமிழ்நாட்டின் தைரியமான பெண்கள் என்றால் நெல்லை, தூத்துக்குடி சகோதரிகள்தான் சான்று. தமிழ்நாட்டின் பெண் போலீஸ் எண்ணிக்கையில் 25% பேர் நெல்லை மற்றும் தூத்துக்குடி சகோதரிகள்தான். பெண்கள் அதிகமாக கைத்தொழிலில் ஈடுபடும் மாவட்டங்களில் நெல்லை முதலிடம். தமிழக புவியியல் அமைப்பில் கடல், மலை, காடு, வயல், பாலைவனம் என 5 வகை நிலங்களும் அமையப்பெற்ற மாவட்டம். விக்கிரமசிங்கபுரம், தென்காசி, செங்கோட்டை, கள்காடு கொண்ட பகுதிகள் குறிஞ்சியாகவும், அம்பை, புளியங்குடி, சுரண்டை பகுதிகள் முல்லையாகவும், கல்லிடைக்குறிச்சி, ராயகிரி, சேரன்மகாதேவி, ஆலங்குளம் பகுதிகள் மருதமாகவும், திசையின் விளை, கூடங்குளம் பகுதிகள் நெய்தல் ஆகவும், ராதாபுரம், தேரிகாடு பகுதிகள் பாலையாகவும் கொண்ட மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம்தான். இப்படி ஒரு புவியியல் அமைப்பு வேறு எங்கும் இல்லை. தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டத்திற்கும் நிலம் வழியாக செல்ல வேண்டுமானால் பல வழிகளில் செல்லலாம். உதாரணமாக சென்னை செல்ல வேண்டுமானால் திருச்சி வழியாகவும் செல்லலாம். கோவை சென்று சேலம் மற்றும் தருமபுரி, வேலூர் வழியாக திருச்சியை தொடாமலே போகலாம். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பல வழிகளில் அதன் அண்டை மாவட்டம் வழியாக செல்லாமல் செல்லலாம். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம் செல்ல வேண்டுமானால் நெல்லை மாவட்டத்தில் நுழையாமல் செல்லவே முடியாது. தமிழில் எங்கள் நெல்லை தமிழுக்கு இணை எங்கள் நெல்லை தமிழ்தான். ஏலே சவுக்கியமா ஏலே. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி என நிர்வாக ரீதியாக பிரிந்து இருந்தாலும் எங்கள் 3 மாவட்ட மக்களுக்கும் பின்னி பிணைந்து வாழ்கிறோம். தமிழ்நாட்டில் இப்படி சகோதரத்துவமாக இதுவரை எந்த மாவட்டங்களும் இருக்க வாய்ப்பு இல்லை, இனிமேல் இருக்கப் போவதும் இல்லை. ஒவ்வொரு வருடமும் பள்ளிக் கல்வி தேர்ச்சியில் நெல்லை மக்களே அதிக சதவிகிதம் தேர்ச்சி பெறுவார்கள். சென்னை, கோவை, திருச்சி மற்றும் மதுரையை விட முதல் 3 இடங்களில் நெல்லை பிராந்திய பள்ளி மாணவர்கள் இல்லாமல் இதுவரை வந்தது இல்லை. தமிழக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பாண்டிய மன்னர்களின் 2வது தலைநகரம் நெல்லைதான். இன்னும் 100 வருடங்களுக்குப் பிறகு தமிழ்நாட்டில் தண்ணீர் இருக்கும் இடங்கள் என்று ஒன்று இருக்குமானால் அது நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மட்டும்தான். உலக சுகாதார நிறுவனம் கணக்குப்படி இந்தியாவில் வாழத் தகுதியான நகரங்கள் என்ற வரிசையில் தமிழ்நாட்டில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 2 மாவட்டத்தில் ஒன்று நெல்லை, இன்னொன்று கன்னியாகுமரி. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை, பாரதியார், சுப்பிரமணிய சிவா, புலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மாவீரன் சுந்தரலிங்கம், வாஞ்சிநாதன், வீரன் அழகுமுத்துக்கோன், உண்டிவீரன், மார்ஷால் நேசமணி, தோழர் ஜீவா, வீரமாமுனிவர், முகமது இஸ்மாயில் போன்ற பல சுதந்திர போராட்ட வீரர்கள் பிறந்த புண்ணிய பூமி. தமிழ்நாட்டில் அதிக சுதந்திர போராட்ட வீரர்கள் பிறந்த பூமி நெல்லை. கர்மவீரர் காமராஜர் விருதுநகரில் பிறந்திருந்தாலும் அவருக்கு நெல்லை, தூத்துக்குடி. நெல்லை, தூத்துக்குடி மற்றும் குமரி மக்கள் மீது அன்பு அதிகம். மதிய உணவு திட்டத்தை அவர் கருகொண்ட இடம் சேரன்மகாதேவி ரயில்வே கே. நெல்லைக்காரர்களின் அன்புக்கும் எல்லை கிடையாது, கோபத்திற்கும் எல்லை கிடையாது. இயல்பாகவே நெல்லை மக்களுக்கு பிட்யூட்டரி சுரப்பி செயல்பாடு அதிகம். மதச்சார்பின்மைக்கு சான்று நாங்கள்தான். நெல்லையில் கோவில்கள் அருகில் மசூதியை பார்க்கலாம், மசூதி அருகில் சர்ச் இருப்பதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இதுவரையில் மதகலவரங்கள் நடைபெறாத மாவட்டங்களில் நெல்லையும் ஒன்று. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி, டி.எம்.சி. அரசு பொறியியல் கல்லூரி, திருநெல்வேலி சட்டக் கல்லூரி, அரசு வேளாண்மை கல்லூரி, அரசு சித்த மருத்துவக் கல்லூரி, அரசு வெட்டரி கல்லூரி, இன்னும் பல எண்ணற்ற கல்வி நிறுவனங்கள்
என தமிழ்நாட்டின் உயர்கல்வி மையமாக திகழ்கிறது நெல்லை. அதனாலேயே தமிழகத்தின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அப்பாவுக்கு அதிக மரியாதை தரும் பசங்க நெல்லை பசங்கதான். பெண்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறைவாக பதிவாகும் மாவட்டங்களில் நெல்லை மற்றும் தூத்துக்குடி முதலிடம். பதிவு திருமணங்கள் குறைவாக நடக்கும் மாவட்டங்களில் திருநெல்வேலியும் ஒன்று. விவாகரத்து குறைவாக நடக்கும் மாவட்டங்களில் நெல்லை முதலிடம். முதியோர் காப்பகங்கள் குறைவாக உள்ள மாவட்டமும் திருநெல்வேலிதான். தமிழ்நாட்டில் சென்னை, கோவைக்கு பிறகு அதிக இளைஞர்கள் உள்ள மாவட்டம் நெல்லைதான். 1, 10, 20, 24, 1400 பழமையான ஊர் நம் நெல்லை. தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நிறைந்த மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம்தான். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.